3 பிஹெச்கே. ஸோ இந்த மூவி ரிவ்யூ எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சரத்குமார், தேவயானி, அப்புறம் சித்தார்த், மீதா. ஸோ இவங்க 4 பேரும் மெயின் லீடா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அண்ட் ஒரு வாய்ஸ் ஓவரும் வருது. அந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த படத்தோடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீடு தனக்குன்னு, தன் குடும்பத்துக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற சரத்குமார். ஸோ அதுக்காக வந்து அவங்க பையன் சித்தார்த்தும் எஃபோர்ட் போடுறாரு. சரத்குமார் அவங்க 2 பேருமே வந்துட்டு எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க வீடு வாங்குனாங்களா இல்லையா? அண்ட் அதுக்கு நடுவுல இந்த மிடில் கிளாஸ் பீப்பிளோடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ஒர்க்கு, ப்ரெஷரு எல்லாமே வந்து கலந்து கட்டி சொன்ன படம் தான் இந்த படம். ஸோ இதை எனக்கு ஆப்வியஸாக நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இதில் எமோஷனல் சீன்ஸ்ன்றது அவங்க கன்வே பண்ண விதம் நிறைய இடத்துல வந்து நமக்கு டச்சிங்காகவே இருந்துச்சு. நிறைய இடத்துல நம்மளை கனெக்ட் பண்ண வச்சுது. அண்ட் நிறைய இடத்துல அழவும் வச்சுது. அதான் உண்மை. ஆக்சுவலாக இதில் ஃப்ளாஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ளாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. மேபி உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு, ஸ்லோவாக பார்ப்பீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற படமெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் வர படம் தான். உங்களுக்கு ஆப்வியஸாக நல்லாவே ஒர்க் ஆகும். ஃப்ளாஸ்லாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அண்ட் இதை தவிர்த்து லைக் இந்த டைலாக்ஸாக ஸ்ரீ கணேஷ் அவர் தான் டேரக்டர். அவர் பிளேஸ் பண்ண விதம்ன்றது நிறைய இடத்துல சூப்பராகவே இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப். ரிப்பீட்டேட்டிவ் டைலாக்ஸே வந்தாலுமே படத்தில் அது வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சித்தார்த்தால ஒரு பாயிண்ட்டில் என்னால் ஃபேமிலிக்காக இதை பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல கேட்பாரு. அது எல்லாமே அவர் பண்ண வேரியேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அது மாதிரியே இன்னொன்று சரத்குமார் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. லைக் வந்து அப்பா மாதிரி ஆயிராதப்பா, அப்பா மாதிரி ஆயிராத அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 இடத்துல டைலாக் அதுவுமே வரும். அதுவுமே அவங்க வேரியேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு இதை தவிர்த்து படத்தில் வந்து ஒரு 7 கேஸ்டிங் தான். சின்ன படம் தான். அண்டு எக்ஸிகியூஷன்றது தி பெஸ்ட்டு. நிறைய இடத்துல வந்து எமோஷ்னலாக பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணி அப்படியே முன்னாடி கொண்டு வந்து கண்ணு தண்ணியை ஊற்ற வச்சுருந்தாங்க. அது சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. மேபி இந்த வீடு, குடும்பம் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்படின்லாம் சொல்ல விரும்பல. நார்மலாக நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். பிகாஸ் அந்த ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா போதும், படம் ஹோலாகவே உங்களுக்கு கனெக்ட் ஆகி சூப்பராக வெளில வந்துடுவீங்க. அதான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும்னு விரும்புகிறேன். அவ்வளோதான். வரட்டா?